எலியாவின் தேவன் அப்படி அல்ல. ராஜ்யங்களை ஆளுகிற தேவன் அவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் அவர். எத்தனை யேசபேல் எழும்பினாலும் கர்த்தருடைய திட்டத்தை மாற்றிவிட முடியாது. எலியாவை பலப்படுத்தினார். தம் தூதர்களை அனுப்பி பலப்படுத்தி தைரியப்படுத்தி, போ, இன்னும் செய்ய வேண்டிய பணிகள் இருக்கிறது, செய், அந்த காரியத்தை முடிச்ச பிறகு அக்னி ரதம் இருக்கிறாரு. எலியாவை அழைத்து கொண்டு போக பரலோகத்தில் இந்த ரதத்தை கர்த்தர் அனுப்பி வைக்கிறார். அல்லேலூயா. யேசபேல் தலையை எடுப்பேன் என்று சொன்னாள். ரத்தம் சிந்தி மரித்து போனாள். நாய்கள் வந்து நக்கிற்று. தேவனுடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாய் நாவ அசைக்கிறியா? எலியாவுக்கு விரோதமாய் வீரம் பேசுகிறாயா? உன் ரத்தத்தை நாய்கள் நக்கும்னு கர்த்தர் சொன்னார். அதே மாதிரி நடந்தது.